ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆமாம், நம்ம வீட்டுக்கு நடராஜர் ஸ்டாச்சு வந்துட்டாங்க. நடராஜர், அதுக்கப்புறம் சிவகாமி அம்மன், கூடவே கோமாதா ஸ்டாச்சுவும் வந்துருச்சு. இது எல்லாமே விளக்கு கடை, போரூர் விளக்கு கடையில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ வித்தின் 2 டேஸில் நமக்கு ரிசீவ் ஆகிடுது. நான் நியூ இயர்க்குள்ளே வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் புதன்கிழமை ஆர்டர் போட்டு எனக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு போலவே எனக்கு ஸ்டாச்சு வந்துருச்சு. ஸோ 8 மணிக்கு மேலே வந்ததால் என்னால் பூஜை எல்லாம் பண்ண முடியல. ஸோ அப்படியே பார்சல் மட்டும் ஓப்பன் பண்ணி என்னால் ஓப்பன் பண்ணாமல் இருக்க முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். வர நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு அதாவது 2024 1ஆம் தேதி நம்மளால பூஜை பண்ண முடியாது. ஏன்னா, அன்னைக்கு கோவில்ல சிறப்பு அபிஷேகம், அப்புறம் ஐயப்பன் பூஜை, திருவிளக்கு பூஜை எல்லாம் இருக்கு. ஸோ, அதனால அன்னைக்கு நம்மளால செய்ய முடியாது. ஆனா, இந்த வருடத்தோட கடைசி நாள், அதாவது ஞாயித்துக்கிழமை போல டிசம்பர் 31 ரொம்ப விசேஷம். ஸோ, வீட்ல சிறப்பு அபிஷேகம், அப்புறம் எல்லா விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம், ஆராதனை அப்படி செஞ்சு வழிபாடு செஞ்சுருவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு காலையில 6 மணிக்கே கோவில் போணும். அபிஷேகம் பண்றாங்க. ஸோ, அதனால அடுத்த நாள் காலையில விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுட்டு கிளம்பிடுவோம். ஸோ, நடராஜர் ஸ்டாச்சு ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா வந்திருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வீட்டுக்கு ஏத்த மாதிரி பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்ற அளவுக்கு நான் கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட. அதே மாதிரி வீட்டுக்கு ஏத்த மாரி பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்ற மாதிரி எனக்கு ஸ்டாச்சு அனுப்பியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகான ஒரு வடிவமைப்பு. ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு அவங்களோட அ சிலைகள் எல்லாமே. அதுக்கப்புறம் சிவகாமி அம்மன் நல்லா அழகா சிரிச்ச முகத்தோட, கையில கிளியோட அழகா இருந்தாங்க. நடராஜர் பக்கத்திலேயே அம்பால வச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஆசையா வாங்கியிருந்தது. நடராஜர பொறுத்தவரைக்கும் வருஷத்துல 6 நாள் தான் 6 தடவ தான் அபிஷேகம், ஆராதனை இல்லையா? ஆனா முதல் தடவ நம்ம வீட்ல அவர பிரதிஷ்டை செய்யும்போது, வெறுமனே விக்கிரகமா வச்சு வழிபாடு செஞ்சிட முடியாது. ஸோ அதனால ஒரு தடவ அவருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் நேர்த்தியா நம்ம வருஷத்துல 6 தடவ அபிஷேகம் அப்படிங்கிற கணக்குல நம்ம செஞ்சுட்ருக்கலாம். குழந்தை என்ன பிரிக்கவே விடல. அவன் தான் பார்சல் ஃபர்ஸ்ட்டு பிரிச்சு, அவன் தான் அந்த விக்கிரகம்லாம் எடுத்து வச்சுட்ருந்தான். அவனுக்கும் தெரியும், இந்த ஸ்டாச்சுவெல்லாம் சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ, அதனால ரொம்ப எக்ஸைட்டா அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தான். இப்போ கூட பக்கத்திலேயே இருந்து கத்திட்ருக்கான். ஸோ, வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது அவனோட வாய்ஸும் சேர்ந்து தான் வந்துட்டுருக்கும். ஸோ, ஒவ்வொரு சிலையுமே அவன் தான் ஓப்பன் பண்ணி, இது என்ன அப்படின்னு கேட்டா கரெக்ட்டா சொல்லுவான். இது கோமாதா ஸ்டாச்சுக்கு அவன் வச்ச பேர் மாம்சாமி. மாடுன்னு சொல்ல மாட்டான். மாம் அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஸோ, அதே மாரி இருக்கிறதால இது மாம்சாமி அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். ஸோ, ரொம்ப கியூட்டா குழந்தை அத எடுத்து விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாது இல்லையா? இது விளையாட்டு பொருள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பூஜை அறையில வச்சுட்டா எடுக்க மாட்டான். ஸோ, அந்த மாதிரி அவன். ஆனா சின்னவன் எடுத்துருவான். நம்ம ச சகோதரர் ஒருத்தர் கீழ ஷெல்ஃப்ல நடராஜர் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வைக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சின்னவருக்கு கீழ அந்த ஷெல்ஃப் எட்டும். ஸோ டக்குன்னு எடுத்துட்டு போய் விளையாட ஆரம்பிச்சுருவாரு. அடிக்கடி நடராஜர் வெளியவும், உள்ளவும் இருக்கிற மாரி இருந்துருவாரு. அதனால கீழ வைக்க முடியாது. ஸோ ஒரு ஃபிக்ஸடான இடத்த பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, பூஜை அறையிலே தான் வைக்க போறேன். ஏன்னா எனக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும். அதனால பூஜை அறையிலேயே இந்த இடத்துல வச்சிருக்கேன். கீழ அந்த பிளேட்டு, அபிஷேக பிளேட் இருக்கும் இல்லையா? ஸோ அத அ நிரந்தரமாவே நடராஜருக்கும், சிவகாமி அம்பாளுக்கும் வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்கள அந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கோமாதா ஸ்டாச்சு கலசம் பக்கத்துல வச்சிருக்கேன். நம்ம நிரந்தர கலசம், மகாலட்சுமி தாயாருடைய உருவம்லாம் வச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல கோமாதா ஸ்டாச்சு வச்சிருக்கேன். இந்த எல்லா சிலைகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் வர ஞாயித்துக்கிழமை நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு 2024 ரொம்ப சந்தோஷமான வருஷமா ஆரம்பமாகுது. நடராஜர், அதுக்கப்புறம் கோமாதா, சிவகாமி அம்மன் இப்படி எல்லாரும் நம்ம வீட்ல நிறைஞ்சு இருக்கிற ஒரு சந்தோஷமான நாளா ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இது ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. வர
வர இருக்கிற இந்த புதிய வருஷ பிறப்பை நம்ம சந்தோஷமா வரவேற்கலாம். இந்த வருட பிறப்பு வந்து எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே, நன்மையாவே அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.